இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது, "த்ரிஷா விஜய் விட்டு போனாலே நிம்மதியா இருக்கும், நல்லா இருக்கும்" அப்படிங்கிற கேப்ஷன் இப்ப வைரல் ஆகிட்டு வருது. அது யாரு சொன்னா? எதனால அப்படி வைரல் ஆகுது? அப்படிங்கிறத பத்தி வாங்க வீடியோக்குள்ள முழுசா டீட்டெயிலா வந்து பார்க்கலாம். கடந்த சில நாட்களாகவே சோசியல் மீடியாவுல மிகப்பெரிய வாதம், விவாதம், பேசுபொருளா முழுக்க முழுக்க வந்து மாறி, ஒரு தனி மனிதன பத்தி வந்து பேசிட்டு இருக்கு அப்படின்னா, அது வந்து முழுக்க முழுக்க யாரு அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். தளபதி விஜய். விஜயினுடைய விவகாரம், விவாகரத்து எல்லாமே வந்து அனல் பறக்க வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அதோட மட்டும் இல்லாம, விஜய்க்கு வந்து எப்பயுமே வந்து சொல்லுவாங்க. அவர் வந்து ஷூட்டிங்க்கு முன்னாடி அவருக்கு ஒரு முகம் இருக்கும். கேமராவுக்கு முன்னாடி நின்னுட்டாருன்னா, அவருடைய எனர்ஜி லெவல் வேற மாரி இருக்கும். ஸோ நீங்க கேமராவுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய விஜய் நார்மல் விஜய் கிடையாது. கேமராவுக்கு பின்னாடி ஒரு விஜய் இருப்பாரு. அவர் சாதாரண விஜய் இல்ல, சைலன்ட் கில்லர் அப்படின்னு விஜய பத்தி பல விஷயங்கள் வந்து சொல்லியிருப்பாங்க. இது ஒரு பக்கம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில, சங்கீதா தன்னுடைய மனுவுல வந்து குறிப்பிடும்போது, அவங்க ஹைலைட் பண்ணி சொன்னது, விஜய் மாரி வந்து ஒரு ஈகோ புடிச்ச மனிதர இந்த உலகத்துல வந்து பார்க்க முடியாது. பிசிக்கலாவும், மென்டலியாவும் விஜய் என்ன அவ்வளவு தூரம் வந்து காயப்படுத்தியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு போதாக்குறைக்கு ஒரே ஒரு உதாரணம் வந்து இப்ப என்னன்னா, மகளிர் தினத்தப்ப விஜய் மேடையில வச்சு பேசும்போது, அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தை. அதாவது அத பத்தி பேசுறதுக்கெல்லாம் நேரம் இல்ல. அதெல்லாம் ஒர்த் இல்ல அப்படிங்கிறது மாரி, தான் மனைவியோட வாழ்ந்த அந்த 27 வருட வாழ்க்கை அவர் சொன்னது, அவருக்கு ஒரு மிகப்பெரிய கரும்புள்ளியா வந்து மாறுச்சு அப்படின்னே சொல்லலாம். இது ஒரு பக்கம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில, நடிகர் பார்த்திபன் அவர் வந்து என்ன பண்ணியிருந்தாரு, ஸ்டேஜ்ல ஒரு அதாவது த்ரிஷா குந்தவை கெட்டப்ல வந்து இருக்கக்கூடிய ஒரு ஃபோட்டோ ஒண்ணு போட்டு, அதுக்கு இந்த ஃபோட்டோவ பார்க்குறப்போ உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு கேட்கும்போது, வழக்கம் போல பார்த்திபன் தன்னோட ஸ்டைல்ல, குந்தவை வீட்லயே குந்த வச்சிருந்தா பல்வேறு பிரச்சனைகள் வராமல் இருக்கும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தார். இது சோசியல் மீடியாவுல மிகப்பெரிய ட்ரெண்ட் ஆகி, இது த்ரிஷாவ வந்து பார்க்கக்கூடிய சூழ்நிலை உருவாகி, த்ரிஷா வந்து கையில மைக்கு கிடைச்சுன்னா என்ன வேணாலும் வந்து பேசிடுறாங்க. இது அவங்களுடைய கோரமான முகத்த வந்து காட்டுது. இது வந்து கிட்டத்தட்ட முட்டா பசங்க பேசுற மாரிங்கிற ரேஞ்சுக்கு அவங்கள வந்து சொல்ல, அதுக்கு முன்னாடியே பார்த்திபன் வந்து இந்த விஷயத்துக்கு வந்து வருத்தம் தெரிவிச்சு, இது நான் ஒரு ரைமிங்க்காக வந்து சொன்னேன். மத்தபடி எந்த உள்நோக்கமும் இல்ல அப்படின்னு வந்து சொல்ல, அதுக்கப்புறம் த்ரிஷாவோட ட்விட்ட பார்த்ததுக்கப்புறமும் பார்த்திபன் வந்து, ஆ அதாவது தரங்கட்ட ஒருத்தவங்களுக்காக நான் வந்து வருத்தப்பட்டு வந்து மன்னிப்பு கேட்டது மாரி இப்ப எனக்கு வந்து ஆயிடுச்சு. நான் அத வந்து செஞ்சிருக்க கூடாது. ஆமா, நான் சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? த்ரிஷா வந்து வீட்லயே வந்து உட்கார்ந்திருக்கலாம். த்ரிஷாவுக்கு இப்ப கிட்டத்தட்ட 41 வயசு ஆகுது. 41 வயசுல இங்க தமிழ்நாடு ஃபுல்லா வந்து விஜய், த்ரிஷா இந்த விவகாரம் தான் வந்து போயிட்டு இருக்கு. அந்த குடும்ப பிரச்சனை எல்லாம் வந்து போயிட்டு இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில, படிப்படியா வளர்ந்து ஒருத்தவன் இன்னைக்கு வந்து ஒரு நாட்டினுடைய தலையெழுத்த மாத்தக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்திருக்கும்போது, இது தெரிஞ்சிருந்தா உண்மையான தோழியா இருக்கக்கூடிய த்ரிஷா என்ன பண்ணியிருந்திருக்கணும்? வீட்லயே இருந்திருக்கணும். அவர் வந்து எடுத்து மேட்சுக்கு மேட்சா வந்து பார்த்தோன்னா, ட்ரெஸ்ஸே எடுத்திருந்தா கூட, அத கட்டி சந்தோஷமா நீங்க போயிட்டு வாங்கன்னு வந்து பார்த்தோன்னா, அவருடைய வளர்ச்சிய பார்த்து ரசிச்சிருக்கணும். அத விட்டுட்டு ஜோடி போட்டு அவரு கூட வந்து, அவருடைய இமேஜ் டேமேஜ் ஆக்குறதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இருக்கா? அப்படின்னு பார்த்திபன் கேள்வி வச்சிருந்தார். நீ முதல்ல வந்து விஜய விட்டு வந்து போனா தான் விஜய் வந்து நல்லா இருப்பாரு. அப்படிங்கிறது மாரி ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருந்தாருங்க. இது ஒரு பக்கம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில, த்ரிஷா அதாவது த்ரிஷாவும் வழக்கம் போல என்ன பண்ணாங்க, ஒரு நாய்க்குட்டியோட வீடியோ வந்து எடுத்து, அத வந்து போட்டிருந்தாங்க. ஒருவேள பார்த்திபன அவங்க வந்து நாயின்னு சொல்ட்டாங்களான்னு, அது வந்து ஒரு பக்கம் விவாத பொருளா வந்து மாறுச்சு. இது எல்லாமே வந்து ஒரு பக்கம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில, இப்ப முழுக்க முழுக்க வந்து பார்த்தோன்னா வந்து பேசப்படுறது வந்து என்ன ஒண்ணுன்னா, விஜய்னுடைய வளர்ச்சிய தடுக்கிறதுக்கு, விஜய் உருப்படாம போறதுக்கு காரணமே வந்து த்ரிஷா மட்டும்தான். த்ரிஷா விஜய் கூட வந்து இல்ல அப்படின்னா, அதாவது விஜயினுடைய வளர்ச்சி வந்து ரொம்ப ஆரோக்கியமான பாதையில வந்து போகும். அவர பல ரசிகர்கள் வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா த்ரிஷா செஞ்ச இந்த செயல், அவருடைய கட்சிக்குள்ளேயே முகம் சுளிக்கிற அளவுக்கு வந்து வச்சிருக்குன்னு ஒரு பக்கம் சொல்றாங்க. ஆனா இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா, அப்ப வீட்டுக்குள்ளேயே வந்து பார்த்தோன்னா, திருட்டுத்தனம் என்ன வேணாலும் வந்து பண்ணலாமா? அப்ப வீட்டுக்குள்ள வந்து ஒரு வேஷம், வெளியில வந்து ஒரு வேஷமா? இதெல்லாம் வந்து நல்லாவா வந்திருக்கு? அப்படின்னு பார்த்திபனையும் ஒரு பக்கம் அவங்க வந்து சொல்லிட்டு வந்து வர்றாங்க. அ இருந்தாலும் அ இவங்க 2 பேத்துக்கும் விவாதமும், வாதமும் ஒரு பக்கம் மறைமுகமா வந்து போய்க்கிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில, இப்ப விஜயினுடைய ஒரு பாட்ட எடுத்து நம்ம ஆட்கள் ட்ரெண்ட் பண்ணிட்டு வர்றாங்க. அதாவது திமுக ஆண்டால் என்ன, அதிமுக ஆண்டால் என்ன, இந்திரா காங்கிரஸ் ஆண்டா என்ன, உழைச்சா தான் நமக்கெல்லாம் சோறு, ஏ கண்ணா அப்படிங்கிற அந்த பாட்டு. மின்சார கண்ணா படத்துல இருந்து அந்த பாட்டை எடுத்து ட்ரெண்ட் பண்ணிட்டு வர்றாங்க. இவர் சினிமாவுல நடிக்கும்போது இப்படி பாடுவாராம். ஆனா இப்ப இவரு அரசியலுக்கு வந்துட்டு, இவர் மறுபடியும் இலவச திட்டங்கள் இப்படின்னு சொல்லி ஊர ஏமாத்துவாராம் அப்படிங்கிறது மாரியான பல்வேறு விவாதங்களும், பல்வேறு கண்டனங்களும் ஒரு பக்கம் வந்துகிட்டு இருக்கு. அதே மாரி முதல்ல வீட்ல இருக்கக்கூடிய மனைவிக்கு நீங்க மரியாதை குடுத்துட்டு, மகளிர் தினத்துக்கும் ஃபெமினிசத்த பத்தியும் பேசுங்க அப்படிங்கிறது மாரியும் வந்து சொல்லியிருக்காங்க. இத பத்தி உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்கள கீழ இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம மென்ஷன் பண்ணுங்க.